நீங்க வாப்பவ வெட்டி கொண்டு ஜனாதாவை போட்டு இருக்கிறாங்க. மகன் பயப்புட்டான் வாப்பட மையத்து குளிப்பாட்ட. ஹதரத் ரத்தம் கொட்டுது ஹதரத், ஹதரத் செய்யல் ஒழுங்க விளங்குதில்ல ஹதரத். அந்த ஹதரத்துக்கு நீங்க யாரு, உங்களோட வாப்பா யாரு? அவர் எந்த அருவருப்பும் பார்க்காம வாப்பட மையத்தை குளிப்பாட்டி கஃன் செஞ்சு. கண்ணியமானவர்களே, எதிர்பார்க்கல சமூகத்துல நடக்கிறத விளங்குங்க. அதுக்காக சொல்றேன், மகளோட கல்யாண உடுப்பாட்ட வந்தவனுக்கு 3 லட்சம் கொடுத்த ஹாஜியார் வாப்பட மையத்தை குளிப்பாட்டின ஹதரத்துக்கு 1000 ரூபாவை பொத்தி பொக்கத்துல போடுறீங்களே, வெக்கம் இல்லையா கண்ணியமானவர்களே? உன மகளோட கல்யாணத்துக்கு உடுப்பாட்டின மேக்கப் பண்ண வந்த அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்த அது உன் மகளை இஸ்லாத்துக்கு ஹராத்துக்கு தூக்கி வச்ச அவனுக்கே 30 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறீங்கடா. உன வாப்பட மையத்தில் இருக்கிற குறைய மறைச்சி அசிங்கத்தை கழுகி வாப்ப அழகா பெக் பண்ணி கஃனோட கொண்டு சமூகத்துக்கு முன்னால கபருக்குள்ளால இறக்கக்கொள்ள கண்ணியம் இருக்கிறாரே. 1000 ரூபாய் வைக்கிறீங்களே, இந்த 1000 ரூபாய் நீங்க எங்களை கேவலப்படுத்துறீங்க. நீங்க தர தேவையில்ல, ஆனா மதிங்க. நாங்க உங்களுக்கு எதிர்பார்க்கல, ஆனா மதிங்க. எங்களுக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. நாங்க சுமந்தது குர்ஆன். கண்ணியமானவர்களே, நாங்க ஹஜரத் மாட்ட அடிபட்டு தான் வளர்ந்தோம். அத பெருமையா சொல்றோம். நாங்க ஹஜரத் மாட்ட குத்துப்பட்டோம், நாங்க ஏச்சு கேட்டோம். ஹஜரத்தையும் ஏச்சு கேட்டு ஹஜரத்தையும் குத்து வாங்கி பள்ளி தலைவர்கிட்டையும் குத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். பள்ளி நிர்வாகத்தையும் ஏற்று கேட்கிறோம். 200 ரூபாய் சந்தா கட்டினவன் எங்கள்கிட்ட 200 வேலை எதிர்பார்க்கிறான். பிரச்சனை அல்ல, நாங்க செய்ய ரெடி. என்ன நாங்க ஓதின உம்மத்துக்கு, ஆனா எங்களே மதிங்க கண்ணியமானவர்களே. எங்க இருக்கிற ஹதரத் ஓய் ஹதரத்து கூப்பிடுறீங்களே, அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குது. பள்ளிட ஹதரத் குர்ஆன் சுமந்தவர ஹதரத் மூட்டையா இருக்குது தொடங்குறீங்களே, பள்ளி தொடக்கிறது ஹதரத் வேலை அல்ல. பள்ளி கிளீன் பண்ணது மோதின்ற கடமை அல்ல. பள்ளியை கிளீன் பண்ணது முஸ்லிமான உம்மத்தின பொறுப்பு. விளங்குதில்ல. எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலமாக்களை மதிக்கிறது எங்கட பொறுப்பு, கடமை. இந்த இஸ்லாமிய சமூகம் சீரழிய காரணம் உலமாக்களை தூக்கி பின்னால் வச்சது. அதனால நிர்வாகத்துக்கு ஒரு முறை இருக்கிற நிர்வாகம் ஊர்ல எவ்வளவு சந்தா சேர்றோ அதை வச்சு ஹஜரத் மால்ட சம்பளத்தை முடிவு இருப்பாங்க. உள்ள நிர்வாகிகளுக்கு ஆசைத்தான் எங்களோட ஹஜரத்துக்கு நாங்க லட்சம் கொடுக்கணும். ஆனா என்ன செய்ய, வார சம்பளத்தையும் வார அந்த பணத்தையும் வச்சு அவங்களுக்கு அதை விட ஹஜரத்தை கவனிக்கலாம். ஆனா எனக்கு ஏழுமே ஏண்ட ஹஜரத்தை கவனிக்க. எனக்கு மாசம் 5 கிலோ அரிசித்தான் எனக்கு ஏழுமா? அல்லாஹ், நீ எனக்கு இல்முக்கு உதவி செய்த பாக்கியத்தை தந்திருக்கிறே, யாருக்கும் தெரியாம ஹஜரத் கையில கொடுங்களே. ஹஜரத் எனக்கு இவ்வளவு தான் ஏலும். ஒரு நாளும் அந்த ஹஜரத் எதிர்பார்க்கிறல்ல, ஆனா அவரு திண்டுட்டு தொழுகிற அவங்களோட கபருக்கு வரும். கண்ணியமானவர்களே, உங்களுக்கு 5000 வேலுமா, கொண்டு போயிட்டு பொத்துங்களே. ஹஜரத் என்னமாலும் செய்யுங்க. கண்ணியமானவர்களே, என் புள்ளைக்கு நான் போயிட்டு எடுத்து எத்தனை உடுப்பு, என் பொஞ்சாதிக்கு எத்தனை உடுப்பு, எனக்கு எத்தனை உடுப்பு, இந்த வருஷம் ஏண்ட உடுப்புல ஒன்றை குறையுங்களே. ஹஜரத்துக்கு ஒரு சாரத்தை கொடுங்களே. என் புள்ளோட ஒரு உடுப்பை குறையுங்களே. ஹஜரத், உங்களோட புள்ளைக்கு எத்தனை வயசு ஹஜரத், இதுக்கு என்னமாலும் வாங்கிக்கோங்களே. ஹஜரத், கண்ணியமானவர்களே, அந்த ஹஜரத் கையை தூக்க தேவையில்ல, சுஜூதுல புல தேவையில்ல, கியாமுல் லைல் தொழ தேவையில்ல. என்ன புள்ளைய மதிச்சு தாரானே, என்னைய மதிச்சு தாரானே, கண் கலங்கி கொட்டுற ஒரு கண்ணீர் போதும் எங்கட நரகத்தில நெருப்பு அணைக்க. எனவே நான் கடமையை பேசுறேன், இது ஒவ்வொருத்தருடையும் கடமை. எங்கட பள்ளியில் இருக்கிற ஹஜரத்தை மதிங்க. எங்களையால முடியுமான உதவி அவருக்கு செய்யுங்க. நான் பெருநாள் என்று சிரிக்கிற மாதிரி என் ஹஜரத்தும் சிரிச்சு கொண்டு பெருநாளை கொண்டாடணும். ஏழுமென்ன நிர்வாகத்துக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். பெருநாள் அன்று பள்ளியில நீங்க நினைச்சாலும் தொழுவிக்கேலும். தொழுகை நடத்த ஒரு ஆலிமாக இருக்க வேண்டிய தேவையில்ல. ஒரு 5 நேர தொழுகை நடத்த ஒரு தாய்க்கும் மேலும், சூரா ஃபாத்திஹாவும் அத்தஹியாத்தும் பாடமாக்கிறவருக்கும் ஏலும் என்றா பெருநாள் அன்று சரி ஹஜரத்துக்கு ஹஜரத் ஊருக்கு போயிட்டு வாங்க. ஹஜரத் 360 நாள் எங்களுக்காக வேண்டி உழைச்சிங்க. ஒரு 5 நாள் ஹஜரத் பெருநாள் அன்று புதுடு போட குடும்பத்துல உங்களோட உம்மாவை, உங்களோட வாப்பாவை, உங்களோட பொஞ்சாதியை பார்த்துட்டு வாங்க. ஹஜரத், கண்ணியமானவர்களே, பெரும்பாலும் உலமாக்களோட புள்ளைகளும் மனைவிமார்களும் பெருநாளுக்கு உடுப்புடுக்கிற குறவு. ஏனென்றா அவங்களோட பெருநாள் மாப்புல லீவ்ல வாரண்டு அந்த தான் பெரும்பாலும் வீடுகள் உடுப்புடுக்கிறாங்க. எனவே எங்களுக்கு பெருநாள், எங்களுக்கு சந்தோஷம். பள்ளி ஹஜரத் ரூமுக்குள்ளால அந்தன்னும் பக்கெட் சாப்பாட்டை தின்னு கொண்டு நாங்க வட்லாப்பம் பிரியாணி கோலிண்டு போகோண்டு நாங்க மல்லு கட்டுறோம். பள்ளி ஹஜரத் கண்ணியமாகவே சூடு ஆறின பக்கெட்ல பெருநாள் அண்டு கொஞ்சாதிக்கு கோல் எடுத்து நீங்க என்ன ஆக்கின, நீங்க என்ன தின்னீங்க பக்கெட் சாப்பாடை திண்டு கொண்டு இருக்கிறாருண்டா யோசிங்க கண்ணியமானவர்களே. எனவே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்
சதகா கொடுக்கக்கூடிய உம்மத்தில் எங்கள் அனைவரையும்